Hi friends, welcome to my channel SN Trading Tricks. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நான் ஒரு சில லெவல்லாம் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். அந்த ரேஞ்செலாம் இன்றைக்கி அதே மாதிரி நடந்திருக்கா எப்படி நம்ம வந்து சார்ட்டை பார்க்கலாம் வாங்க. நேற்று உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தேன். சப்போர்ட் ட்ரெண்ட் லைனும் ப்ளஸ் ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைனும் நான் வந்து போட்டு மார்க்கெட் நேற்று க்ளோஸ் ஆன இடத்துல இருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோசிங் ஏரியா இருக்கு பாருங்க. நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சு? இந்த ஏரியாவில் க்ளோஸ் ஆச்சு. 25,320 க்ளோஸ் ஆச்சு. இந்த ஏரியாவிலேருந்து மேலேயோ அல்லது கீழேயோ ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ஏரியா வந்து சப்போர்ட் ஜோன் போட்டுருங்க. இந்த ரெட்டு கீழே இதுலேருந்து சப்போர்ட் எடுக்கும். அதை உடைக்கிற பட்சத்தில் கீழே இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்லேருந்து சப்போர்ட் எடுக்கணும். மேலேயே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அங்கேருந்து மேலே அந்த ட்ரெண்ட் லைன் வரையும் போயிட்டு அங்கேருந்து பேக் ஆகும்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் பாருங்கள், ஓப்பன் ஆனோன்னு ஒரு ரெட் கேண்டில், ரெட்டு கீழே வந்து திரும்ப இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து இது வந்து சப்போர்ட் லைன் போட்டிருந்தேன். இந்த சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு ட்ரெண்ட் லைன்லேருந்து ஃபால் ஆகி ரொம்ப கொஞ்ச நேரம் இந்த கன்சாலிடேஷன்லேயே இருந்திருக்கு. இந்த சப்போர்ட் லைனில் இருந்து அதுக்கப்புறமா நான் நேற்று போட்டதை எதுவுமே எடுக்கவே இல்லை. நீங்கள் இந்த ஓல்டு வீடியோனோட நேற்று நான் போட்ட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதை பார்த்தீங்கனாலே தெரியும். நேற்று இந்த பேட்டர்ன் அப்படியே போட்டிருந்தேன். நான் இங்கே என்ன பேட்டர்ன் போட்டுக்கணும், இங்கேருந்து மார்க்கெட் மேலே போய் அங்கேருந்து ஃபால் ஆகி இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைனுக்கிட்ட மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா அகெயின் வந்து ரீடெஸ்ட் எடுத்து புல் பேக் பண்ணி தான் ஃபால் ஆகும்னு சொன்னேன். அதோடைய ஃபாலிங் லெவல் வந்து எது வரையும் வரும்னா இந்த பின்பார் வரையும் வரும்னு சொல்லியிருந்தேன். 24,967 ரேஞ்ச் வரையும் வரதுக்குள்ள சான்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அதே மாதிரி வந்திருக்குது. இன்னைக்கு நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் கொடுக்குறப்பவே நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் மினிமம் 50 to 100 பாயிண்ட் நீங்கள் வந்து கேட்ச் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? டெய்லி நான் போடுற வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒவ்வொரு கேண்டிலுடைய சீக்ரெட் சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு கேண்டில் வந்து இந்த கேண்டில் வந்தால் மார்க்கெட் என்ன ஆகும், இந்த கேண்டில் வந்தால் என்ன ஆகும்னு ஒவ்வொரு கேண்டிலுக்கு ஒவ்வொரு இது நான் சொல்லியிருப்பேன். டெய்லி என் வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஓரளவு ட்ரேட் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து புரியும். இப்போ நான் இதில் வந்து மார்க் பண்ணியிருக்கு, இதெல்லாம் நான் எடுத்துடுறேன். உங்களுக்கு வந்து புரியும். நான் சொல்கிறது அப்போ தான் புரியும். இல்லைனா ஒரு மாதிரி கச்சன்னு தெரியும். இதில் நான் உங்களுக்கு இதெல்லாம் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்போவுமே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது நோட் பண்ணிங்க. எப்போயும் மார்க்கெட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன். இது வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரெண்ட் லைன். இங்கேருந்து வந்திருக்கு, கீழேருந்து போயிட்டு மார்க்கெட் புட் சைடு அதாவது ஃபால் ஆச்சுன்னா எப்போவுமே ஒரு மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்னா இது வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் ஃபால் ஆகுதுன்னா இங்கேருந்து இப்படி வந்து திரும்ப ஒரு ரீடெஸ்ட்டு கொடுத்து அங்கேருந்து தான் மார்க்கெட் வந்து வரும். சரிங்களா? இதான் வந்து மார்க்கெட்டு இந்த மாதிரி தான் வந்து மூவ் பண்ணும். ஒவ்வொரு கேண்டிலும் வந்து இப்படி தான் மூவ் ஆகும். சப்போஸ் புட்டில் வரல, கால் சைடு போயிடுச்சுன்னா இங்கே ஓப்பன் ஆனது எந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்குது, இங்கே ஓப்பன் ஆச்சு மார்க்கெட்டா 23 இந்த ஏரியாவில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆன கேண்டில் அங்கேருந்து பாசிட்டிவாக போச்சுன்னா இங்கேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரையும் மேலே இருக்கிற ட்ரெண்ட் லைனு செகண்ட் வந்து இந்த ரெசிஸ்டன்ட் லைன் இது வரையும் போயிட்டு அங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்து மேலே போகிறதுக்குள்ள சான்சஸ் வரும். இப்படி தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகும். எந்த ஒரு செல்லரையோ அல்லது ஒரு பையரையோ மார்க்கெட் வந்து தாண்டி போகுதுன்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த ஏரியாலாம் கண்டினியூவாக பாருங்கள், நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட். 25,180 ஃபுல்லாகவே நல்ல சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் உடைக்கணும்னா ஒரு பல்கான செல்லர் வந்து உடைச்சா மட்டும்தான் வரும். அதனால தான் இந்த ஏரியாவில் ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிடச்சிருக்கு. ஒரு பெரிய கேண்டில் வந்துருக்கு. இதே 15 மினிட்ல பாருங்கள், இந்த கேண்டிலுடைய ஸ்ட்ரென்த்து பாருங்கள். பார்த்தீங்களா? அந்த கேண்டிலுடைய ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய கேண்டில் இங்கேருந்து வந்துருக்கு. பார்த்தீங்களா? இதான் இது எப்படின்னா இங்கேருந்து எந்த அளவுக்கு பையிங் ப்ரெஷரில் வந்து கேண்டில் மேலே போயிருக்குதோ அதே அளவுக்கு செல்லர் இங்கேருந்து கீழே வந்தாகணும். அப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து சடன் ஃபால் வரும். சரிங்களா?
அப்புறம் நாளைக்கு அதாவது மண்டே அன்னைக்கு மார்க்கெட் எப்படி மண்டே இல்லை சாரி நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவில் வந்து ஒரு பின்பார் வச்சிருக்கு, அதாவது ஒரு ஆர்டர் பிளாக் ஏரியான்னு சொல்லுவாங்க இதை. இந்த ஆர்டர் பிளாக் வந்து எப்பவுமே ஒரு கேண்டில் வந்து எந்த ஏரியாவில் ரிஜெக்ஷன் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு விக்கு ஒன்று வச்சுட்டு வந்துச்சுன்னா அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் ஃபால் ஆகிற மார்க்கெட் இங்கேருந்து பாருங்கள், மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆகுது, ஃபால் ஆகி இந்த ஏரியாவிலேருந்து பையிங் ப்ரெஷரில் விக்கு வச்சுட்டு மேலே போயிடுது. அப்போது இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியா வர விக்கு தான் வந்து ஆர்டர் பிளாக். இந்த ஆர்டர் பிளாக்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை உடைச்சி ஃபாலாக இது வரையும் வருது. நாளைக்கு மார்க்கெட் பிரேக் டவுனில் விட ஓப்பன் ஆகலாம். ஏன்னா ஃபார்ம் ஆகிருக்கிற பேட்டர்னே பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த பேட்டர்ன் 5 மினிட்ல காட்டுறேன் பாருங்கள். 5 மினிட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். மார்க்கெட் ஒரு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகுது அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு சார்ட், நீங்கள் வந்து நெட்லேயே இந்த சார்ட்லாம் பார்த்து கற்றுக்கலாம். ஒரு மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆகுதுன்னு வைங்க, இந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுதுன்னா திரும்ப ஒரு கரெக்ஷன் வரும். கரெக்ஷன் வந்து அகெயின் ஃபால், திரும்ப ஒரு கரெக்ஷன், அகெயின் ஃபால். இப்படி தான் வந்து மார்க்கெட்டுடைய டைரக்ஷன் வந்து இப்படி தான் வந்து மூவ் ஆகும். சரிங்களா? இது சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிற பட்சத்தில் நாளையுடைய லெவலில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நோட் பண்ணிங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து கேண்டலுடைய சீக்ரெட் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் எப்படின்னா ஒரு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துட்டு அந்த ஏரியாலேருந்து ஒரு விக்கு வச்சுட்டு இது வந்து 5 மினிட்ஸில் பார்த்ததால உங்களுக்கு க்ரீன் கலர் விக்கு, இதே வந்து 15 மினிட் ஒவ்வொரு டைமிங்லேயும் கேண்டலுடைய ஷேப் வந்து மாறும். அது நீங்கள் எந்த கேண்டலுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுறீங்களோ அதில் ஒரே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஆனால் எல்லா 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்லாம் வச்சு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரேடு பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த விக்கு தான் சொன்னது, வந்து 15 மினிட்ஸ். இந்த விக்குக்கு மார்க்கெட் ரியாக்ட் கொடுத்து கீழே வரும், வந்து இந்த ஏரியா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சப்போர்ட். மார்க்கெட் நான் இன்னைக்கு க்ளோஸ் ஆன ரேஞ்சு 25,060. இந்த 60லேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகி அகெயின் இந்த ஏரியாவுக்கு வந்து திரும்ப சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த சார்ட்டில் அப்படியே அப்ளை பண்ணிங்க. நான் சொல்கிற லெவலில் வந்து அப்படியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க. 25,000 வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. 25,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 25,000 வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா. இது மேலே 25,400 இது வந்து வேலிட்னு ஏன் சொல்கிறேன்னா இதுக்கு ஒன்றும் வேலிட் இருக்குது. ஏன்னா நான் வந்து ரிஜெக்ஷன் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. கீழே விக்கி வச்சுட்டு வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா அது வந்து ரிஜெக்ஷன் ஆர்டர் பிளாக் ஏரியா. மேலேயும் விக்கு வச்சுட்டு மேலே பாருங்கள், இந்த கேண்டில் பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கேண்டிலில் பாருங்கள் ஒரு க்ரீன் கேண்டில், அடுத்த க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா மேலே போகிற மார்க்கெட், அடுத்த க்ரீன் கேண்டில் விக்கு வச்சுட்டு ஒரு ஆமர் டைப்பு க்ரீனில் வந்துருச்சு. இதே ஆமர் வந்து மேலே போகிறதுல மேலே விக்கு வச்சுட்டு கீழே ரெட் பாடி போட்டு வந்துருச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர், நல்ல செல்லிங் ப்ரெஷராக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எப்படி ட்ராப் பண்ணணுன்னா மேலே இருக்கிற அந்த விக்கு லைன், புரியுதுங்களா? இதுதான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டியது. இந்த ஏரியா வந்து உங்களுக்கு நாளைக்கு மார்க்கெட்டில் இந்த ஏரியா ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த இடம் இந்த ஏரியாவும் நல்ல ஒரு கன்சாலிடேஷனாகவே இருந்திருக்குது. கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா தெரியும். 21 அன்னைக்கும் அங்கேருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகிருக்குது. 22வும் ரிஜெக்ஷன் ஆகிருக்குது. திரும்ப அந்த ஏரியாவில் ரொம்ப நேரம் கன்சால்டேஷன் ஆகிட்டு 23 அன்னைக்கு நல்லா ஸ்ட்ராங்காக உடச்சி வந்திருக்கு. இந்த ஏரியா வந்து
நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனாக உங்களுக்கு இருக்கும். மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆச்சுன்னா எது வரையும் போகலாம், எது வரையும் போகலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு க்ளோசிங் ரேஞ்ச் 25,664 மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்குது. இதே ரேஞ்சில் ஆச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து ஒரு சின்ன மூமெண்ட் இது வரையும் கொடுத்து 25,100 கொடுத்து அங்கேருந்து மார்க்கெட் வந்து அகெயின் ஃபால் ஆகலாம். ஃபால் ஆகி இந்த க்ரீன் சப்போர்ட் மார்க் கொடுத்துருக்க பாருங்க, இந்த சப்போர்ட் லைனில் ட்ரிகர் ஆகும். கண்டிப்பாக ட்ரிகர் பண்ணிட்டு தான் மார்க்கெட் அங்கேருந்து மேலே போகலாமா இல்லை இங்கேருந்து கீழே வந்து திரும்ப ஒரு ரீட்ரெஸ் எடுத்து ஃபால் ஆகலாமான்னு முடிவு பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதை பார்த்துங்க. இந்த ஏரியாலேருந்து இன்னைக்கு க்ளோசிங் ரேஞ்சிலே ஓப்பன் ஆச்சுன்னா 25,066 ஓப்பன் ஆச்சுன்னா அங்கேருந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 25,098 வரையும் மார்க்கெட் போயிட்டு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகணும் நினைக்கலாம், தப்பில்லை. ஆனால் மார்க்கெட்டோடைய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாகவே மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் தான் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ரேஞ்சிலேருந்து மேலே ஒரு 30 பாயிண்ட் மேலே பாசிட்டிவ் கொடுத்துட்டு அகெயின் அங்கேருந்து எந்த ஏரியாலேருந்து பையர் வந்தாங்களோ இந்த க்ரீன் மார்க் போட்டுக்கிறனால இந்த விக்கு 21 ஜனவரியில் கேண்டில் 10:45 ஒரு கேண்டில் வந்திருக்கு 15 மினிட்ஸில். இந்த கேண்டிலுடைய விக்கை நோட் பண்ணிங்க. அந்த விக்கை ட்ரிகர் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோட ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து ஃபாலோ ஆகும். இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு தான் மார்க்கெட் வந்து மேலே போகும். சரிங்களா, இதை நல்லா புரிஞ்சுங்க. இந்த விக்கை ட்ரிகர் பண்ணுறதுக்கு மார்க்கெட் கீழே வரும், வந்து இங்கேருந்து ட்ரிகர் பண்ணிட்டு தான் போகும். இப்போ வீக்லியில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு வீக்லி பார்க்கலாம். வீக்லியில் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அதை பார்க்கலாம். வீக்லி ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி நான் வந்து 2 ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று இதெல்லாம் எடுத்துடுறேன், இதை எடுத்துடுறேன், அதுக்கப்புறமா ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கிறேன், இந்த ப்ளூ கலர் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து வீக்லிக்கு போட்டிருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு இதுக்கு நேராக வந்ததுன்னா உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணலாம். இப்படி ட்ரா பண்ணலாம், புரியுதுங்களா? இப்படி ட்ரா பண்ணலாம். 1 2 3 முறை சப்போர்ட் எடுத்துருக்கு. திரும்ப மார்க்கெட் வந்து இந்த வீக்குடைய கேண்டில், இந்த ஒரு கேண்டில், இந்த வீக்குடைய கேண்டில், சரிங்களா? கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. ட்ரெண்ட் லைனில் நிற்கிது. சப்போர்ட் எடுக்குதா இல்லையான்னு நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப தான் தெரியும். இதுலேருந்து ஒரு க்ரீன் பாடி போட்டுச்சுன்னா இங்கேருந்து எப்படி வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்குதோ, இந்த ஏரியாலேருந்து எப்படி சப்போர்ட் எடுத்து மேலே போச்சோ அதே மாதிரி இங்கேருந்து எப்படி மேலே போயிருக்குதோ இதே மாதிரி இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஓகே, இது வந்து வீக். இப்போ வந்து நம்ம டேல பார்க்கலாம். டே கேண்டலில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ட்ரெண்ட் லைன் வரிய தெரியாதவங்களாம் நான் நோட் பண்ணுறதையும் நான் ட்ரா பண்ணுறதையும் தெளிவாக பாருங்கள். எந்த ஏரியாவில் ரெசிஸ்டன்ட் நோட் பண்ணுறேன், எங்கே சப்போர்ட் நோட் பண்ணுறேன், அது எல்லாத்தையும் பாருங்கள். அதே மாதிரி இவ்வளோ கோடு போட்டு வச்சுருக்குன்னா உங்களுக்கு புரியறதுக்காக இவ்வளோ ட்ரா பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு பக்கத்தில் என்னென்ன உங்களுக்கு வந்து கோடுங்க இருக்கோ அதெல்லாம் எடுத்துருங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் இருக்கிறத நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கோடு போடுறதுலையும் ஒவ்வொரு சப்போர்ட். மார்க்கெட் இந்த கேண்டிலுக்கு கீழே நான் ஒரு கோடு போட்டேன்னா ஒவ்வொரு ஏரியாவும் ஒரு சப்போர்ட் இடம். அதே இது மேலே கோடு போட்டு போடணும்னா மேலே போகிறது எல்லாமே ரெசிஸ்டன்ட். அதுக்காக உங்களுக்கு வந்து கோடு போட்டு காட்டுறேன். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயும் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு சொன்ன டேல இந்த கேண்டில், அதாவது 21 புதன்கிழமை அன்னைக்கு மூவிங் ஆவரேஜ் கீழே க்ளோஸை கொடுத்துட்டு மேலே போயிடுச்சு. மறுநாள் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு பின்பார், நேற்று 22 ஒரு பின்பார் கொடுத்துருக்குறாங்க. அதிலிருந்து இந்த பாடியை இந்த பாடிக்கு மேலே 22 பாடிக்கு மேலே மார்க்கெட் போயிருந்ததுன்னா 25,432 வரையும் போகும். அதாவது மேலே போட்டிருக்கிற ரெட் மார்க் வரையும் போகும். அதுக்கு மேலே பாடி போகலை, அது கீழே வந்ததால் மார்க்கெட் ஃபால் ஆகிடுச்சு. நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, ஒன்று
இந்த சப்போர்ட் லைன்லேருந்து சப்போர்ட் எடுக்கணும். இந்த சப்போர்ட் லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் மாற்றிக்கிறேன், அதில் பாருங்கள். ஓகேங்களா, இது வந்து சப்போர்ட் லைன். இந்த சப்போர்ட் லைன்லேருந்து மார்க்கெட் நாளைக்கு சப்போர்ட் எடுத்து மேலே போகும். இதுதான் சப்போர்ட் லைன். இங்கே ஓப்பன் ஆகுறது, இங்கேருந்து இப்படி வந்துட்டு இப்படி போகலாம். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நான் சண்டே அன்னைக்கு உங்களுக்கு வந்து பேசிக் வீடியோனா எப்படிலாம் மார்க்கெட் வந்து போகுதுன்றது வந்து வீக் டேஸில் பார்த்துக்கலாம். புதுசாக பிகினர் யாராவது வரீங்கன்னா, நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு ஏர்ன் பண்ணணும், வீட்டில் இருந்துட்டு ஏர்ன் பண்ணணும், அந்த மாதிரி நினைக்கிறவங்க எப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ஸ்மால் மணியை வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ணி டெய்லி நமக்கு வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி ஐடியா உள்ளவங்களுக்காக சொல்கிறேன். தன் அக்கௌண்ட் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதை நீங்கள் வந்து இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா நிறையா உங்களுக்கு வந்து இது மூலயமா நிறைய உங்களுக்கு கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் புரியும். இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் உள்ள விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். நான் சொல்கிறது எல்லாமே டெய்லி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் நான் சொல்கிறத நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். வீட்டில் உங்களை ட்ரேட் பண்ண சொல்ல ட்ரேடு கற்றுக்க சொல்கிறேன். கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். முறையான பயிற்சி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரெண்ட் லைன் போட கற்றுங்க, ரெசிஸ்டன்ட் போட கற்றுங்க, சப்போர்ட் போட கற்றுங்க. மூவிங் ஆவரேஜ் எப்படிலாம் ஒர்க் ஆகுது, மூவிங் ஆவரேஜ்னா என்ன அப்படின்னும் நிறைய பேருக்கு தெரியாது. சப்போர்ட் லைன், ரெசிஸ்டன்ட், ட்ரெண்ட் லைன் தெரியும், மூவிங் ஆவரேஜ்னா தெரியாது. இந்த மூவிங் ஆவரேஜ் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது, ஒவ்வொரு கேண்டில் விக்கு வச்சுட்டு இருந்ததுன்னா அந்த கேண்டிலுக்கு என்ன அர்த்தம், க்ரீன் கேண்டிலும் சரி ரெட் கேண்டிலும் சரி, அதெல்லாம் வந்து நீங்கள் டெய்லி சார்ட்டை பார்க்க தான் நான் சொல்கிறதையும் புரியும். சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இன்னொன்று, இதில் ட்ரேட் பண்ண தெரியாதவங்க, இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணவே தெரியாது, நான் வந்து பிகினர், என்ன புதுசு, எனக்கு இதை பற்றி ட்ரேட் பண்ணவே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நான் வந்து சண்டே ஒரு வீடியோ போடுறேன். எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், எப்படி ட்ரேட் பண்ணணும், எப்படி ப்ரீமியம் சூஸ் பண்ணணும், எந்த ப்ரீமியம் எடுக்கலாம், எந்த ப்ரீமியம் எடுக்கக்கூடாது, எதில் ப்ராஃபிட் வரும், நம்ம ப்ராஃபிட் எவ்வளோ புக் பண்ணலாம், எப்படி ட்ரேட் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து குவான்டிட்டி ஆட் பண்ணலாம், எப்படி பை பண்ணலாம், எப்படி செல் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் பிகினருக்காக, எதுவுமே தெரியாது அப்படின்றவங்களுக்காக உள்ள வீடியோ நான் வந்து மண்டே போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இன்னைக்கு மார்க்கெட்டில் நான் சொன்னது நடந்திருக்குது. நாளைக்கு இது வந்து சப்போர்ட் ஏரியா, இது வந்து ரெசிஸ்டன்ட் ஏரியா. சப்போர்ட் ஏரியாலேருந்து மார்க்கெட் இது சப்போர்ட் ஏரியா டச் பண்ணி மார்க்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் இது வரையும் போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த சப்போர்ட்டில் ட்ரிகர் பண்ணி போகும். செகண்டு சப்போர்ட்டில் ட்ரிகர் பண்ணல அப்படின்னா அகைன் அங்கேருந்து ஃபால் ஆகி ஒரு ரீடெஸ்ட், இங்கேருந்து இப்படி ஃபால் ஆகி ரீடெஸ்ட் கொடுத்தும் வரலாம். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து ஓப்பன் ஆகிற மார்க்கெட் கீழே வந்து அகைன் மேலே போய் அங்கேருந்து ஃபால் ஆகலாம். மார்க்கெட் இந்த மாதிரி 2 விதமாக வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா, நான் ட்ராப் பண்ணி வைக்கிறேன். நான் ட்ராப் பண்ணி வைக்கிறது நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ ட்ராப் பண்ணுறது இந்த சப்போர்ட் லைன்லேருந்து மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே போகுன்ற இந்த ஏரியாவுக்கு என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட். இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் சப்போர்ட் லைன்லேருந்து இங்கே போகணும். ஓகேங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலேருந்து ரிஜெக்ஷன் ஆகாமல் இருந்தால் இங்கேருந்து இந்த ரெசிஸ்டன்ட் போகும். இது வந்து செகண்ட் டார்கெட். ஓகேவா, ஃபால் ஆச்சுன்னா சொல்கிறேன், இதுக்கு கீழே மார்க்கெட் இந்த சப்போர்ட் லைனுக்கு கீழே வந்துருச்சுன்னா இந்த ஆங்கிளில் மூவ் ஆகி ஒவ்வொரு ரெட் மார்க்கும் ஒவ்வொரு சப்போர்ட், அதை நோட் பண்ணிங்க. ஒவ்வொரு ரெட் மார்க்கும் ஒரு சப்போர்ட். ஃபஸ்ட்டு இது வரையும் வரலாம், செகண்ட் டார்கெட் இது வரலாம், தேர்ட் டார்கெட் இது வரலாம். ஓகேங்களா, இது வரையும் மார்க்கெட் போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் மார்க்கெட் எப்படிலாம் ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம்.
பேசிக் உங்களுக்கு வந்து சண்டே வீடியோ நான் போடுறேன். அதில் வந்து பேசிக் ஃபுல்லாகவே சொல்லியிருப்பேன். பாருங்கள். ஓகே, பாய்.